அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னும் இந்த பிரியாணி செய்ய சில டிப்ஸ் சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி செய்யுங்க, ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட்டான பிறகு 100 ml கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதும் நான் 200 கிராம் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பிரியாணிக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா கலராகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு மல்லி, புதினா சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு 10 செகண்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 75 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, 100 ml தயிர், தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி மையாக வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துடலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்னா வந்து பாதி அளவு நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் 1/2 கிலோ ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கிறதுல சிக்கன் வந்து பாதி இது வெந்துடும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ ரைஸ் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். பத்தாட்டி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணிக்கும் ரைஸுக்கும் சம அளவில் இருக்குது. இப்போ லைட்டாக திருப்பி போட்டு ஒரு 10 to 20 நிமிஷம் நல்லா தம் போட்டு எடுத்துடலாம். கீழே வந்து ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை வச்சுட்டு மேலே வந்து நல்லா வெயிட்டாக தண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் யாருன்னா வெளியில் போகாமல் பிரியாணி வந்து நல்லா தம்மாக இருக்கும். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு. ரைஸும் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் வந்திருக்கு. பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
சிக்கன் கூட நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பிரியாணி ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பரான சுவையாகவும் வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.